விஜயும் காவேரியும் உள்ள ரூம்ல இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, விஜய் சொல்றாரு, "கொஞ்ச நேரம் நீ வெளிய இரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. "ஏன் என்ன பண்ண போறீங்கன்னு?" கேட்டதுக்கு, "கொஞ்சம் வெளிய இரேன். ஏன் அப்படி நான் சொல்றதுக்கெல்லாம் கேள்வி தான் கேட்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "அங்க பாரு தாத்தா மட்டும் உட்காந்துருக்காரு. போய் அவருக்கு கம்பெனி குடுன்னு" சொல்ல, "எதுக்கு இப்ப என்னைய தொரத்துறதுலயே நீங்க குறியா இருக்கீங்க? ஓ! வெண்ணிலா பத்தி ஏதாவது ஒரு ரகசியம் எதுவும் மறைச்சு வைக்க போறீங்களா?" அப்படின்னு கேட்கவும், விஜய்க்கு கோவம் வந்துருது. "ஆவுன்னா எதுக்கு வெண்ணிலா வெண்ணிலான்னு அவளே எடுத்துட்டு இருக்கேன்னு" சொல்ல, "ஓ! பாருடா கோவம்லாம் வருது. சரி, சரி வெளிய போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் வெளிய போயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து எனக்கு ரொம்ப நேரமா பண்ணிட்டுருக்காரு. ரூம் அடைச்சு வச்சுட்டு. காவேரிக்கு என்ன செய்றாருன்னே புரியல. அப்ப தாத்தா கேட்குறாரு, "என்னம்மா பண்றான் விஜய் உள்ள?" அப்படின்னு கேட்கும்போது, "என்னன்னு தெரியல தாத்தா. என்னைய கூட வெளிய போ, வெளிய போன்னு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாரு தாத்தா. போ தாத்தா மட்டும் தனியா இருக்காரு பாரு. போய் பேசு பேசுன்னு என்னைய வெளிய அனுப்புறதுலயே குறியா இருந்தாரு தாத்தா. என்னைய வெளிய விட்டுட்டு வாசல வேற பூட்டிக்கிட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "ஏம்மா அப்படிலாம் பண்றான்? ஏன் உங்களுக்கு ஏதாவது சண்டையா?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. உடனே, "இல்ல தாத்தா அப்படிலாம் இல்ல. திடீர்னு என்னமோ என்னமோ பண்றாருன்னு நெனைக்கிறேன். என்னன்னு தெரியல பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வெளியவே இருக்காங்க. கொஞ்ச நேரம் சென்று காவேரி காவேரின்னு கூப்பிடுறாரு. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் உள்ள போறாங்க. பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து காவேரியை கூப்பிட்டு அவங்களோட கொஞ்சம் மேல பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே காவேரியும் மேல பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா, காவேரியோட அப்பாவோட ஃபோட்டோ அதில மாட்டியிருக்கு. அத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. "ஏங்க அந்த ஃபோட்டோ எப்படிங்க உங்களுக்கு கிடைச்சிச்சு? இது கொடைக்கானல்ல இருந்த ஃபோட்டோ இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, நீ எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோட்டோகிட்டயே போய் போய் நின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்ப. அதனால தான் நீ அங்க அவ்வளோ ரிலாக்ஸா இருப்ப. அங்கேயே உனக்கு உங்க அப்பாவோட ஃபோட்டோ தேவைப்பட்டுச்சு. நான் அத நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எப்படி இங்க வந்தா உனக்கு பல பிரச்சனை இருக்கும். அப்போ உங்க அப்பா கண்டிப்பா தேவைப்படுவாரு. கண்டிப்பா உங்க அப்பாவோட ஃபோட்டோ இருக்கணும்ல. அதனால தான்" அப்படின்னு சொல்ல, "அதனால அங்க உள்ள ஃபோட்டோவ எடுத்துட்டு வந்துட்டீங்களா?" அப்படின்னு கேட்க, "ச்சீ ஏன் அப்படிலாம் யோசிக்கிற? அப்படிலாம் இல்ல. அத ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தேன். அத தான் இப்ப ஃப்ரேம் பண்ண சொல்லியிருந்தேன். அது இன்னைக்கு தான் வந்துச்சு. அத மாட்டுறதுக்காக தான் உன்னைய வெளிய அனுப்புனேன். உனக்கு சர்ப்ரைஸா இருக்கும்ல. அதனால தான்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து காவேரிட்ட சொல்றாரு. உடனே காவேரியும் ரொம்பவே அப்படியே கண் கலங்கி போய் விஜய பார்க்குறாங்க. "ஏங்க நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவ கீழ இறக்கி அப்படியே தன்னோட நெஞ்சோட வச்சு அவங்க அப்பாவ கட்டி பிடிக்கிற மாதிரி அப்படியே கண்ண மூடி அப்படியே ஃபீல் பண்றாங்க. அத பார்த்துட்டு விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. "இந்த சந்தோஷத்துக்காக தான் இப்படி பண்ணேன். சரியா? அதுக்காக வெளிய போன்னா அப்படியே திட்டுனேன். என்ன பண்ண போறீங்க? அப்படியாக்கும் இப்படியாக்கும்ன்னு தாத்தாட்ட போய் என்ன சொல்லிட்டு வந்த? இனிமே தாத்தாக்கு வேற நான் பதில் சொல்லணுமே! நம்ம 2 பேருக்கும் சண்டையான்னு கேட்டுருப்பாரே!" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "எப்படிங்க கரெக்ட்டா சொல்றீங்க? தாத்தாவும் அப்படிதாங்க கேட்டாரு. எதுக்கு விஜய் வந்து ரூம அடைச்சுக்கிட்டான்?" அப்படின்னு சொல்லிட்டு. "நான் இப்பயே போய் தாத்தாட்ட சொல்றேங்க. நீங்க இதுக்காக தான் என்னைய வந்து வெளிய அனுப்புனீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, வேகமா ஃபோட்டோவையும் கையில எடுத்துட்டு ஓடுறாங்க தாத்தாட்ட. "தாத்தா நான் உங்ககிட்ட ஒண்ணு காட்டணும். எதுக்கு தெரியுமா என்னைய விஜய் வந்து வெளிய போ, வெளிய போன்னு சொன்னாரு?" எதுக்கும்மா? ஏம்மா உங்களுக்கு 2 பேருக்குள்ள பிரச்சனையா?" "டேய் விஜய் என்ன பிரச்சனை? நான் தான் சொல்லியிருக்கேன்ல 2 பேரும் இப்படி அடிக்கடி சண்டை போடாதீங்க" அப்படின்னு. அப்படின்னு சொல்ல, உடனே தாத்தா எங்களுக்குள்ள சண்டைலாம் இல்ல தாத்தா. இங்க பாருங்க இது என்னன்னு பாருங்கன்னு" சொல்லிட்டு ஃபோட்டோவ காட்டுறாங்க. "யாரும்மா இவரு?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க, "இவர் தெரியாதுல்ல தாத்தா உங்களுக்கு? இவர் தான் என்னோட அப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "ஓ! அப்படியாம்மா? நான் பார்த்தது இல்லைல்ல. இப்ப தானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இவங்க தான் உங்க அப்பாவா? உன் நர்மதா இருக்கால்லம்மா, நர்மலா ஜாட இருக்கு. உங்க அப்பாவ மாதிரி தான் போல அப்ப நர்மதாவும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "ஆமா தாத்தா கரெக்ட்டா சொல்றீங்க. எங்க வீட்லயே வந்து நர்மதா தான் எங்க அப்பா மாதிரியே அப்படியே பொறந்துட்டா" அப்படின்னு சொல்ல, "அதனால தான் எனக்கு நர்மதாவே ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "உங்க அப்பா ரொம்பவே அழகா இருக்காரும்மா" அப்படின்னு சொல்ல, "ஆமா தாத்தா எனக்கு எங்க அப்பான்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன பண்ண அவர் எங்களோட இருக்க குடுத்து வைக்கல. போயிட்டாரு அவரு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணு கலங்குது. உடனே வந்து விஜய் சொல்றாரு, "இங்க பாரு நீ சும்மா சும்மா அப்படிலாம் அழுதுட்டு இருக்காத சரியா? உங்க அப்பா உன் கூடயே தான் இருக்காரு. அதனால தான் அவங்க ஃபோட்டோவ நான் ரெடி பண்ணி தந்திருக்கேன்ல. இனிமே நீ வந்து அவரு போயிட்டாரு அப்படிலாம் நீ இது பண்ணவே கூடாது சரியா? உனக்கு எப்பலாம் உங்க அப்பா ஞாபகம் வருதோ அப்பலாம் உங்க அப்பா கிட்ட பேசு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "ஓ! இதனால தான் இவன் வந்து ரூம அடைச்சு கதவ அடைச்சு விட்டானா உன்னைய வெளிய போ சொல்லி?" அப்படின்னு கேட்க, "ஆமா தாத்தா. சரி விஜய் உனக்கு எப்படி இவரோட ஃபோட்டோ கிடைச்சுச்சு?" அப்படின்னு கேட்க, இல்ல தாத்தா அங்க கொடைக்கானல் போனோம்ல, அங்க வீட்ல வந்து உங்க அப்பாவோட ஃபோட்டோவ மாட்டி வச்சிருந்தாங்க. ஆவுன்னா டெய்லி காவேரி போய் போய் அவங்க அப்பாட்ட நின்டு ஏதாவது பேசிட்டு நிப்பா. அத நான் கவனிச்சுட்டே இருந்தேன். சரி நம்ம வீட்லயும் அவரோட ஃபோட்டோ இருந்தா நல்லா இருக்குமே! இவளும் கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அத ஃபோட்டோ எடுத்துட்டு வந்திருந்தேன். அத தான் ஃப்ரேம் பண்ண குடுத்துருந்தேன் தாத்தா. அது இப்ப தான் தாத்தா வந்துச்சு. அதனால தான் அத செவுத்துல மாட்டிட்டு இருந்தேன். அதனால தான் இவள வெளிய போ சொன்னேன். அதுக்குள்ள உங்ககிட்ட வந்து பத்த வச்சுட்டாளா? அப்படின்னு சொல்ல, "அவ எதுவும் சொல்லலப்பா. நான் தான் நீ வழக்கம் போல அவ கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்ட போல அப்படின்னு நினைச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இத வந்து ராகினி ரூம்குள்ள நின்னு எல்லாத்தையும் ஒட்டு கேட்டு பார்த்துட்டு இருக்காங்க.
ஓ! இதுதான் கதையா? இவ அதனால தான் வந்து இவள வந்து வெளிய போ அப்படின்னு சொல்லிட்டு அவ புருஷன் சொன்னானா? நான் கூட நெனச்சேன், விஜய்க்கும் அந்த காவேரிக்கும் ஏதோ சண்ட போல. அதனால தான் இவரு வந்து வெளிய போ சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இவங்க வந்து பொண்டாட்டிக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக மாமனார் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து இங்க மாட்டியிருக்காரா? அது சரி. இப்படிதான் இந்த காவேரி வந்து எல்லாரையும் இவ கைக்குள்ள வச்சிருக்கான்னே தெரியலையே! ஆளாளுக்கு காவேரி காவேரின்னு இப்படி ஓவராவே தாங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ராகினி ரொம்பவே கடுப்பாகுறாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா காவேரி அப்ப சந்தோஷமா இருக்காளா? அவ சந்தோஷத்த ரொம்ப நேரம் நம்ம இருக்க விடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, காவேரி வந்து திரும்ப போய் ரூம்குள்ள போய் ஃபோட்டோவ வந்து மாட்டி விட்டுட்டு, விஜய பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "ஊனா தேங்க்ஸ் தானா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "வேற என்ன பண்ணணும்?" அப்படின்னு சொல்ல, விஜய் உடனே வேற ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. உடனே விஜய் வந்து, "அம்மா நீ எனக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்ல வேணாம், ஒண்ணும் சொல்ல வேணாம். அப்புறமேட்டுக்கு நீயே வந்து எதுக்காவது என்னட்ட வந்து சண்டை போட்டுட்ருப்ப. போ போ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே "நீ இப்ப சந்தோஷமா இருக்கில்ல?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரிய பார்த்து கேட்குறாரு. "ரொம்ப" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "போதும். அதுவே இந்த விஜய்க்கு போதும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே காவேரியும் கண்ண அப்படியே சிமிட்டிட்டு விஜய அப்படியே பார்த்துட்டு போறாங்க. உடனே விஜய் சொல்றாரு, "ஐயோ! கொல்றாளே" அப்படின்னு சொல்லிட்டு, "பார்வையிலே கொல்றாளே" அப்படின்னு சொல்லிட்டு இவரு நெனைக்கிறாரு. அதுக்கப்புறம் காவேரியும் விஜயமும் வந்து வெளிய போயிடுறாங்க. காவேரி வந்து சமைக்கிறதுக்காக உள்ள பாட்டிட்ட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, திடீர்னு கீழ விழுகுற உடைஞ்சு உடைஞ்சு விழுகுற சவுண்டு கேட்குது. உடனே விஜய் ஓடுறாரு. இங்கேருந்து காவேரியும் போறாங்க. பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃபோட்டோ வந்து கீழ உடைஞ்சு கிடக்கு. பார்த்தீங்கன்னா, பக்கத்தில அப்படியே ராகினி கீழ அந்த ஃபோட்டோவ போட்டு உடைச்சிட்டு, அப்படியே அவங்களே ஷாக் ஆயி நிக்கிற மாரி அப்படியே நடிச்சுட்டு நிக்கிறாங்க. அத பார்த்துட்டு காவேரி, "ராகினி இப்ப என்ன பண்ண நீ? எதுக்கு இப்ப இந்த ஃபோட்டோவ எடுத்தன்னு?" கேட்குறாங்க. உடனே, "நான் ஒண்ணும் பண்ணல. நான் ஜஸ்ட் எடுத்து தான் பார்த்துட்டுருந்தேன். அது எப்படி விழுந்துச்சுன்னே தெரியல" அப்படின்னு அப்படியே நடிச்சு குமிக்கிறாங்க. அத பார்த்துட்டு, "அது எப்புட்ரி உனக்கு தெரியாம இருக்கும்? அது எப்படி உன் கையிலேருந்து ஒரு பொருள் விழுந்துச்சுன்னா, அது தெரியாம எப்படி இருக்கும்? நீ வேணுக்குன்னே தானே எங்க அப்பாவோட ஃபோட்டோவ எடுத்து இப்படி உடைச்ச" அப்படின்னு கேட்க, "இல்ல, இல்ல காவேரி அப்படிலாம் இல்ல. இது தெரியாம தான் விழுந்துச்சுன்னு" சொல்ல, "ஃபர்ஸ்ட்டு எதுக்காக நீ என் ரூம்குள்ள வந்த? எதுக்காக போய் எங்க அப்பாவோட ஃபோட்டோவ எடுத்த?" அப்படின்னு கேட்க, விஜய் வந்துடுறாரு. "உங்களுக்கு கொஞ்சம் கூட மேனர்ஸே இல்லையா? எதுக்காக நீ அடுத்த ஒரு ரூமுக்கு போற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "இல்ல நான் காவேரி உள்ள இருப்பா. அவட்ட பேசலாம்னு சொல்லிட்டு தான் நான் உள்ள வந்தேன். நான் சும்மா தான் வந்தேன். அப்பதான் அந்த ஃபோட்டோவ பார்த்தேன். சரி காவேரியோட அப்பாவ நான் சின்ன பிள்ளையில பார்த்தது. அதனால அவரு இறக்கும்போது கூட நான் அங்க இல்ல. அதனால அவர் ஃபோட்டோ பார்க்கவும், எடுத்து பார்க்கணும் போல தோணுச்சு. அதனால தான் அத கையில எடுத்து நான் பார்த்துட்டுருந்தேன். இது தெரியாம தான் விழுந்துச்சு. நானா வேணுக்குன்னுலாம் போடல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே காவேரிக்கு டென்ஷன் ஆயிருது. "ஏய் ராகினி! இப்ப நான் உன்ன என்ன பண்ண போறேன்னு பாரு. நீ கண்டிப்பா இது வந்து வேணுக்குன்னே இத போட்டிருக்க. எனக்கு நல்லாவே தெரியும். நீ வேணுக்குன்னு தான் போட்டிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க ஃப்ரூட்ஸ் மேல ஒரு கத்தி இருக்கு. அந்த கத்திய எடுத்துட்டு காவேரி பாஞ்சு விழுந்து போறாங்க. "உன்னை இப்ப என்ன செய்ய போறான் பாருடி! எங்க அப்பா ஃபோட்டோவ எவ்வளோ தைரியம் இருந்தா நீ இப்படி கீழ போட்டு உடைப்ப" அப்படின்னு சொல்லிட்டு போம்போது, விஜய் வந்து காவேரிய புடிச்சிடுறாரு. புடிச்சுட்டு, "காவேரி டென்ஷன் ஆகாத, ரொம்ப இதாகாத. இங்க பாரு அது மாத்திரம் நான் வேற ஒண்ணு உனக்கு இது பண்ணி தாரேன்னு" சொல்லும்போது, "அது எப்படிங்க? எங்க அப்பா சாவுறதுக்கும் உங்க அப்பா தான் காரணம். எங்க அப்பாவோட ஃபோட்டோவ கூட மாட்டி நான் ஒரு 1 மணி நேரம் கூட சந்தோஷமா இருக்கல. அதுக்குள்ளாக எங்க அப்பா ஃபோட்டோவ சுக்குநூறா நொறுக்கி போட்டுட்டு இவ இருக்கா. இவள நான் எப்படி சும்மா விடுறது? இவள நான் ஒண்ணுமே செய்ய என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியாது. இவள நான் கொண்டா கூட எனக்கு ஆத்திரம் அடங்காதுங்க. என்னைய ஃபர்ஸ்ட்டு விடுங்க விடுங்கன்னு" சொல்லிட்டு உதர்றாங்க விஜய. ஆனா விஜய் வந்து இது விடவே இல்ல. இவள விட்டோம்னா இவ கண்டிப்பா ராகினிய குத்தி கொலை பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லன்னு சொல்லிட்டு நல்லாவே பிடிச்சுறாரு. "அம்மாடி காவேரி! நீ ஏம்மா இவ்வளோ இதாகுற? பேசாம இரும்மா இரும்மான்னு" சொல்ல, தாத்தா சொல்றாங்க, "இங்க பாரும்மா ராகினி! நீ முதல்ல உன் ரூம்குள்ள போ. இந்த காவேரி இப்ப இருக்கிற கோவத்துல உன்னைய கொலை கூட பண்ண அஞ்ச மாட்டா. நீ முதல்ல ரூம்குள்ள போ, ரூம்குள்ள போன்னு" சொல்ல, இங்கிட்டு காவேரி வந்து பாஞ்சுட்டு நிக்கிறாங்க. "ஏங்க என்னைய விடுங்க ஃபர்ஸ்ட்டு. நான் இப்ப இவள கொல்லாம விடமாட்டேன்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாயுறாங்க. விஜயால காவேரிய ரொம்பவே புரிஞ்சுக்க முடியுது. அவளால தாங்கவே முடியல. அவங்க அப்பா ஃபோட்டோ இப்படி கீழ விழுந்ததுக்கே அவ இப்படி உடைஞ்சு போறா அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்பவே காவேரிய வந்து ஹக் பண்ணி அப்படியே பிடிச்சுக்கிடுறாரு. "இங்க பாரு காவேரி அழுகாத. இங்க பாரு. நான் மறுபடியும் நைட்டுக்குள்ள உனக்கு நான் இந்த ஃபோட்டோவ கரெக்ட்டா இது பண்ணி உனக்கு நம்ம ரூம்லயே மாட்டிறலாம்னு" சொல்லும்போது, "ஏங்க அங்க பாருங்கங்க. இப்பதானங்க நான் சந்தோஷப்பட்டு போனேன். ஆனா இது எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டே இருந்து இவ தாங்க வேணுக்குன்னே இப்படி பண்ணியிருக்கான்னு" சொல்ல, விஜய்க்குமே அந்த டவுட் இருக்கு. உடனே காவேரிய
ரூம்குள்ள கூட்டிட்டு போய் கூல் பண்ணி அந்த இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து தூர வீசிடுறாரு. வீசிட்டு அதுக்கப்புறம் நேரா ராகினி ரூமுக்கு போறாரு. ராகினி ரூமுக்கு போன உடனே ராகினி அங்கே இருக்காங்க. நல்லா சிரிச்சுட்டு நம்ம நினச்ச மாதிரி அவளை வந்து கடுப்பேத்தியாச்சு. அவரோட அப்பா ஃபோட்டோவையும் தூக்கி போட்டு நல்லா நொறுக்கியாச்சுன்னு சொல்லிட்டு பசுபதிகிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த மாதிரி விஜய் வந்து அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் கொண்டுட்டு வந்து உங்கள் அப்பா ஃபோட்டோவை மாட்டி சந்தோஷப்பட்டு குடும்பமே ரொம்ப கூத்தடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா? ஃபோட்டோவை போட்டு ஒரு நொறுக்கா நொறுக்கிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுறாரு விஜய். ஏய் ராகினி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கத்துறாரு ரூம்குள்ளே போயிட்டு. அந்த சத்தம் கேட்டு பசுபதி அம்மா என்னம்மா ஆச்சு, யார் அங்கே சத்தம் போடுறதுன்னு கேட்க, அப்பா ஒரு நிமிஷம் ஃபோனை வைங்கன்னு சொல்லிட்டு இவங்க வச்சிடுறாங்க. இப்போ நீ வந்து என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்க, உடனே நான் என்ன பண்ணேன், எனக்கு அந்த ஃபோட்டோ வந்து தெரியாமல் தான் உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகினி சொல்கிறாங்க. உடனே விஜய் சொல்கிறாரு, என்னது தெரியாமல் உடஞ்சிச்சா, நீ தெரியாமல் போட்டியா இல்லை தெரிஞ்சே போட்டியான்னு நான் சொல்லவா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ராகினி பக்கத்தில் போய் கழுத்தை நெரிச்சிடுறாரு விஜய். கழுத்தை நெரிச்சிட்டு இதுவே கடைசியாக இருக்கட்டும், காவேரி பக்கம் இனிமேல் தலை வச்சு நீ படுத்தேன்னு வைவேன், உன்னைய வந்து காவேரி தான் இன்னைக்கு கத்தி எடுத்து குத்துறதுக்காக வந்தா. இனிமேல் வந்து நான் உன்னைய கொலை செய்ய கூட தயங்க மாட்டான். நீ எல்லாம் ஒரு பொண்ணாச்சு. இப்படி ஒரு அப்பா மேலே உயிராக இருக்கிற அவ அப்பாவோட ஃபோட்டோவை உடைக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? எல்லாரும் ஒன்றா தானே வளர்ந்துருப்பீங்க. என்னதான் இருந்தாலும் அவர் என்னைக்காவது ஒரு நாள் காவேரியோட அப்பா உன்னைய தான் பொண்ணு மாதிரி தானே நடத்தியிருப்பாரு. அவரோட ஃபோட்டோவே எப்படி நீ உடைக்க மனசு வந்துச்சு? ஃபஸ்ட்டு நீ எப்படி எங்கள் ரூம்குள்ளே வரலாம்? நீ எங்கள் ரூம்குள்ளே வர்றதுக்கு நீ யார்? உனக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது? அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே திட்டுறாரு. நல்லா திட்டி விடுறாரு. பார்த்தீங்கன்னா இந்த ராகினிக்கு தான் சொன்னப்பே இல்லையா, அவங்க பாட்டுக்கு நின்றுட்டுருக்காங்க. இல்லை எனக்கு தெரியாது, இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து நான் சும்மா பார்க்க தான் செஞ்சேன், அது கீழே தெரியாமல் உடஞ்சிருச்சு. தெரியாமல் உடஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு கையை ஓங்கிடுறாரு. உடனே அங்கேருந்து தாத்தா ஓடியாடுறாரு. ஏப்பா தம்பி விஜய் விஜய் விடு விடு விடுன்னு சொல்லிட்டு வரும்போது, என்ன என் குடும்பத்தோடு சேர்ந்து என்னை அடிக்க பார்க்குறீங்களா? நான் இப்போயும் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்ல, உடனே விஜய் சொல்கிறாரு, நீ முதல்ல ஃபோன் பண்ணி உங்கள் அப்பா வர சொல்லு, உங்கள் அப்பாவோட கிளம்பி வச்சுட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போகிற வழியை பாரு. தாத்தா அஜய் முதல்ல வர சொல்லுங்கள், இந்த பிசாசை கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு வர சொல்லுங்கள், இல்லைன்னா அவனையும் போய் அங்கேயே இருக்க சொல்லுங்கள். இப்படி ஒரு ராங்கி பிடிச்சவ நம்ம வீட்டுக்கு தேவையே இல்லை. பாருங்கள், ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தை கூட காவிரியை அனுபவிக்க முடியாமல் இருக்கிற அந்த வீட்டில் அவளை வந்து ஒரு சின்ன சந்தோஷத்தை விட்டு கூட அனுபவிக்க முடியாத அளவுக்கு இந்த பொண்ணு பண்ணிகிட்ருக்கு. இப்படிப்பட்டவ நம்ம வீட்டுக்கு தேவையே இல்லை. இவ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. தாத்தா உங்கள் முகத்துக்காக தான் நான் இவளை இந்த வீட்டில் விட்டு வச்சுருந்தேன். இப்போ உடனே இவ கிளம்பணும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு விஜய். உடனே காவேரியும் வந்து நிற்கிறாங்க. காவேரி நடந்து எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க. என்ன காவேரி, உன் புருஷனை விட்டு இந்த வீட்டை விட்டு என்னை காலி பண்ணுறதுக்கு எல்லா நாடகமும் நடத்திட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அடி நான் உன்னைய வந்து இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு எல்லா நாடகம் நடத்துகிறேனா, இல்லை நீ எல்லாம் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த காவேரி இப்படி கேட்கவுமே அந்த ராகினி வந்து, நான் எந்த ட்ராமாவும் போடலை புரியுதா, நான் சும்மா எடுத்து பார்த்துட்டு தான் இருந்தேன், இப்படி உடஞ்சிருச்சுன்னு சொல்ல, திரும்ப திரும்ப பொய் சொல்லாத ராகினி அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன. உடனே தாத்தா சொல்கிறாரு, இங்கே பாருப்பா ராகினி, இதுவே கடைசியாக இருக்கட்டும், இனிமேல் காவேரியோட விஷயத்தில் நீ தலையிட்டுக்கிட்டு இருந்த, இன்றைக்கி விஜய் தான் சொல்லியிருக்கான் உன்னை வீட்டை விட்டு போக சொல்லி. நான் வந்து சொன்னேன்னு வைவேன், கண்டிப்பாக அஜய் செஞ்சு தான் ஆகணும். நீங்கள் 2 பேருமே இல்லைன்னா கிளம்பி உங்கள் வீட்டுக்கு உங்கள் அப்பா வீட்டில் போய் தங்கிக்கோங்க. அங்கே போய் நீங்கள் இஷ்டம் போல் இருங்க. இங்கே இருந்து காவேரி விஜயோட வாழ்க்கையில் தலையிட்டு இப்படி காவேரியை மனசோடைய பண்ணிகிட்டு இருந்தேன்னு வைவேன், நீ இந்த வீட்டுக்கு எங்களுக்கு தேவையே இல்லை. எனக்கு விஜயும் காவேரியும் தான் ரொம்ப முக்கியம் சொல்லிடுறாரு. உடனே இந்த ராகினி நினைக்கிறாங்க, இந்த கிழமை இருக்கிற தைரியத்தில் தான் இவ இப்படி ஆடுறா, இவரும் அவளுக்கு ஜால்ரா அடிக்கிறானே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த கிழவனை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ராகினி ஒரு நாள் விஜய்கிட்ட நல்லா அடி வாங்கி கட்ட தான் போகிறாங்கன்னு மட்டும் நல்லாவே தெரியுது. இன்னும் என்னென்ன தான் இந்த ராகினியால் அந்த குடும்பத்தில் நடக்க போகுது அப்படின்னு நம்மளை பொறுத்திருந்து தான் பார்ப்போமே.